நான் சொல்லுவேன் கருஞ்சீரகத்தை வறுத்து பவுடர் பண்ணிட்டு சும்மா சுகர் பேஷண்ட்ஸாக இருந்தாலும் வெந்தயம் எடுத்துக்கலாம். ஸோ கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம். கருஞ்சீரகமும் வெந்தயம் 100 கிராம்னா ஓமம் வந்து ஒரு 50 கிராம் வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு என் ரூம்ல, என் பெட்ரூம்ல தண்ணி பக்கத்தில் இருக்கும். இது நைட் தூங்க போகும்போது சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் விதை சைஸ்க்கு எடுத்தால் போதும். சும்மா ஒரு ஸ்பூனில் எடுத்து அந்த எட்ஜை மட்டும் சாப்பிட்டு தண்ணி குடிச்சு தூங்கிடுவேன். ஸோ எனக்கு வந்து விட்டமின் டி இது மெலனின் பிக்மெண்ட் அதிகமாக இருக்கனால இது கருப்பு கலரில் இருக்கும். ஆப்வியஸாக விட்டமின் டி எனக்கு நியூட்ரலைஸ் பண்ணுது, போன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. எல்லா கிளாண்ட் யோசிச்சு பாருங்களேன், தைராய்டு கிளாண்ட், பிட்யூட்ரி கிளாண்ட், மேமரி கிளாண்ட். ஸோ மார்பக புற்றுநோய் வராது. எனி கேன்சர். நம்ம இந்த பாட்டி வைத்தியம் சீரீஸ்ல ஸ்பைருலினா பார்த்தோம், சாம்பிராணி பார்த்தோம், வசம்பு பார்த்தோம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் ஆஃப் கேன்சருக்குன்னு பார்த்தோம். ஆனா இதோடைய கிங்னு இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கும் ஒரு ராஜா அப்படின்னா கருஞ்சீரகம் தான். ஆக்சுவலி இந்த கொரோனாக்கு அப்புறம் நிறைய